सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 13/1/1978 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு: காத்திருப்பதற்கு முன்பு முன்னேற்பாடு செய்யுங்கள். தந்தை குழந்தைகளை பார்த்து எப்பொழுதும் மகிழ்ச்சி அடைகின்றார். ஒவ்வொரு குழந்தையும் தற்சமய உலகின் அனைத்து ஆத்மாக்களை விட உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் மற்றும் எதிர்காலத்திலும் உலகம் மூலமாக பூஜைக்குரியவர்களாகவும் ஆகிறார்கள். அந்த மாதிரி அனைத்து உயர்ந்த மகிமைக்குரிய மற்றும் பூஜைக்கு தகுதியான யோகி ஆத்மாக்கள், ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள், தெய்வீக குணங்கள் உள்ளவர்கள் எப்பொழுதும் உலக சேவாதாரி பாப்தாதாவின் அன்பு மற்றும் சகயோகத்தில் இருக்கும். அப்படிப்பட்ட குழந்தைகளை பார்த்து தந்தைக்கு எவ்வளவு குஷி ஏற்படுகிறது. வரிசை கிரமமாக இருந்த போதிலும் முயற்சியில் கடைசியில் இருக்கும் மணி கூட உலகின் எதிரில் மகான் ஆவார். அந்த மாதிரி தன்னுடைய மகான் நிலையை, தன்னுடைய மகிமையை உணர்ந்த நிலையில் நடந்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது போக போக தன்னை சாதாரணமாக நினைத்து விடுகிறீர்களா? ஆன்மீக தந்தை மூலமாக கிடைத்திருக்கும் ஆன்மீக வாழ்க்கை, ஆன்மீக காரியம் சாதாரணமானது அல்ல. மாலையில் கடைசியில் உள்ள மணியையும் இன்று வரை பக்த ஆத்மாக்கள் பயபக்தியோடு கண்களில் ஒத்திக்கொள்கிறார்கள். ஏனென்றால் கடைசி எண்ணில் இருப்பவரும் பாப்தாதாவின் கண்களின் நட்சத்திரம் ஆவார், கண்ணின் மணி ஆவார். அந்த மாதிரி கண்ணின் மணி இன்று வரையிலும் கூட கண்ணில் வைக்கப்படுகிறது. தன்னுடைய உயர்ந்த பாக்கியத்தை தெரிந்து கொண்டு வர்ணனை செய்து கொண்டே அறியாதவர்களாக ஆகிவிடாதீர்கள். ஒரு தடவையாவது மனதால் உண்மையான உள்ளத்தோடு தன்னை தந்தையின் குழந்தை என்று நிச்சயம் செய்தீர்கள் என்றால் அந்த ஒரு நொடியின் மகிமை மற்றும் பிராப்தி மிக பெரியது. நேரடியாக தந்தையின் குழந்தை ஆவது எவ்வளவு பெரிய லாட்ரி என்று தெரிந்திருக்கிறீர்களா? ஒரு நொடியில் சூத்ரனிலிருந்து பிராமணன் என்று பெயர் சூட்டப்பட்டு விடுகிறது. உலகமே மாறிவிடுகிறது, சம்ஸ்காரம் மாறிவிடுகிறது. பிறகு பார்வை, உள் உணர்வு, நினைவு அனைத்தும் ஒரு நொடி விளையாட்டில் மாறிவிடுகிறது. அப்படிப்பட்ட உன்னதமான நொடியை மறந்து விடுகிறீர்கள். உலகத்தினர் இன்று வரையிலும் மறக்கவில்லை. நீங்கள் ஆத்மாக்கள் சுற்றி வந்து மாறியும் விட்டீர்கள். ஆனால் உலகத்தினர் மறக்கவில்லை. இப்பொழுது உங்கள் அனைவரின் பாக்கியத்தை வர்ணனை செய்து அந்த அளவு குஷி அடைகிறார்கள். பகவானே கிடைத்துவிட்டார் என்று நினைக்கிறார்கள். எப்பொழுது உலகத்தினரே மறக்கவில்லையோ, நீங்கள் சுயம் அனுபவம் நிறைந்தவர்கள், அனைத்தையும் பிராப்தி செய்யும் ஆத்மாக்கள் ஆவீர்கள். இருந்தும் ஏன் மறந்து விடுகிறீர்கள்? மறக்கக்கூடாது, ஆனால் மறந்து விடுகிறீர்கள். இந்த புது வருடத்தில் பாப்தாதாவிற்கு என்ன புதுமையை காண்பிக்கப் போகிறீர்கள்? என்ன நேரம் கொடுத்திருந்தோமோ அதன்படியோ அனைவரும் சம்பூர்ணமாகத்தான் தென்பட வேண்டும். லட்சியத்திற்கு ஏற்றபடி அனைத்து பிராமண ஆத்மாக்களுக்கும் அவர்களுடைய முயற்சி முழுமையாகி இருக்க வேண்டும். நீங்களோ மாற்றத்திற்காக தயாராக இருக்கிறீர்கள் இல்லையா? இப்பொழுது என்ன நேரம் கிடைத்திருக்கிறதோ அது பிராமணர்களின் சுய முயற்சிக்காக அல்ல. ஆனால் ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு வார்த்தை மூலமாக வள்ளலின் குழந்தைகள் நீங்கள் அடைந்துள்ள கஜானாக்களை உலக ஆத்மாக்களுக்கு வழங்குவதற்காக உள்ளது. இந்த அதிகப்படியான நேரம் உங்களுடைய முயற்சிக்காக அல்ல, ஆனால் மற்றவர்களுக்காக நேரம், குணம் மற்றும் பொக்கிஷத்தை கொடுப்பதற்காக இருக்கிறது. தந்தை எந்த காரியத்திற்காக நேரம் மற்றும் பொக்கிஷத்தை கொடுத்தாரோ அதற்கு பதிலாக ஒருவேளை தனக்காக நேரம் மற்றும் செல்வத்தை ஈடுபடுத்துகிறீர்கள் என்றால் இதுவும் நம்பிக்கை வைத்து உங்களிடம் கொடுத்து வைக்கப்பட்டதை மோசம் செய்வதாகும்.
இந்த விசேஷ வருடம் பிராமண ஆத்மாக்கள் மகாதானி வரதானி ஆவதற்காக இருக்கிறது. இந்த மாதத்தில் விசேஷமாக யோகாவின் நிகழ்ச்சி, அடுத்த மாதத்தில் விசேஷமாக சேவையின் நிகழ்ச்சி என்று நீங்கள் நிகழ்ச்சிகளை தயாரிக்கிறீர்கள் இல்லையா? அதேபோல் நாடக திட்டத்தின்படி இந்த அதிகப்படியான நேரம் நீங்கள் மகாதானி ஆவதற்காக கிடைத்துள்ளது. இதுவரை பழைய பேச்சு, பழைய விஷயங்கள், பழைய பழக்க வழக்கங்கள் இருக்கிறது என்பதை நீங்களும் நன்றாக தெரிந்திருக்கிறீர்கள். இந்த வருடத்தின் நேரம் இதற்காக அல்ல. எப்படி தந்தையின் எதிரில் தன்னை சமர்ப்பணம் செய்திருக்கிறீர்கள், அதேபோல் இப்பொழுது தன்னுடைய நேரம் மற்றும் அனைத்து பிராப்திகளாகிய ஞானம், குணம் மற்றும் சக்திகளை உலக சேவைக்காக சமர்ப்பணம் செய்யுங்கள். என்ன எண்ணம் எழுகிறதோ அதை இது உலக சேவைக்கானதாக இருக்கிறதா என்று சோதனை செய்யுங்கள். அந்த மாதிரி சேவைக்காக அர்ப்பணமாகும்போது நீங்கள் சுலபமாக முழுமையாகிவிடுவீர்கள். எப்படி எப்பொழுதாவது ஏதாவது சேவையில் முக்கியமான நிகழ்ச்சியை செய்கிறீர்கள் என்றால் அந்த முக்கிய காரியத்தில் பிஸியாகும் காரணத்தினால் தன்னுடைய ஓய்வு அல்லது தனக்காக பிராப்தி செய்விக்கும் விஷயங்கள் அல்லது நடைமுறையில் மற்ற ஆத்மாக்கள் மூலமாக வரும் சிறு சிறு சோதனைகள், தடைகள் மீது கவனம் செலுத்துவதில்லை, தவிர்க்கிறீர்கள். ஏனென்றால் செய்ய வேண்டிய முக்கியமான காரியத்தை எப்பொழுதும் எதிரில் வைக்கிறீர்கள் மற்றும் பிஸியாக இருக்கிறீர்கள். தனக்காக நேரத்தை பயன்படுத்தாமல் விசேஷமாக சேவையில் ஈடுபடுத்துகிறீர்கள். அதுபோலவே இந்த புதிய வருடத்தில் ஒவ்வொரு வினாடி மற்றும் எண்ணம் சேவைக்காக இருக்கிறது என்று நினைப்பதினால், இந்த காரியத்தில் பிஸியாவதினால் சோதனைகளை, தடைகளை அவை ஒன்றுமே இல்லை என்பது போல் கடந்து செல்வீர்கள். இந்த விஷயம் எப்படி இருந்தது மற்றும் என்ன ஆனது என்று எண்ணம் கூட வராது. தன்னை சமர்ப்பணம் செய்வதினால் இந்த சேவையின் ஈடுபாட்டில் வந்திருக்கும் சிறிய மற்றும் பெரிய பரீட்சைகள் மற்றும் சோதனைகள் தானாகவே அகன்றுவிடும். எப்படி நெருப்பில் போடப்பட்ட ஒவ்வொரு பொருளின் பெயர் ரூபம் மாறிவிடுகிறதோ, அதேபோல் சோதனை தடையின் பெயர் ரூபம் மாறி பிராப்தியின் ரூபமாக ஆகிவிடும். மாயா என்ற வார்த்தையால் பயப்பட மாட்டீர்கள். எப்பொழுதும் வெற்றி அடைபவராவதின் குஷியில் நடனமாடிக்கொண்டே இருப்பீர்கள். மாயாவை தன்னுடைய வேலைக்காரர் என்று அனுபவம் செய்வீர்கள். அப்படியானால் மாயை வேலைக்காரரா அல்லது அதை கண்டு பயப்படுவீர்களா? நீங்கள் சேவையில் சமர்ப்பணம் ஆகிவிடுங்கள். பின்பு மாயா தானாகவே சமர்ப்பணமாகிவிடும். ஆனால் நீங்கள் சமர்ப்பணம் ஆவதில்லை. அதனால் மாயாவும் மிக நன்றாக வாய்ப்பை எடுத்துக்கொள்கிறது. சான்ஸை எடுக்கும் காரணத்தினால் மாயா பிராமணர்களுக்கும் சான்சலர் ஆகிவிடுகிறது. மாயாவை சான்சலர் ஆக விடாதீர்கள். நீங்களே சேவையின் சான்ஸை எடுத்து சான்சலர் ஆகுங்கள். அதிகப்படியான நேரம் ஏன் கிடைத்திருக்கிறது என்று இப்பொழுது தெரிந்ததா? இப்பொழுது எந்த புகாரும் செய்யாதீர்கள். நேரத்தின் கணக்குப்படி ஒவ்வொருவருக்கும் கம்ப்ளீட் ஆக வேண்டும். கம்ப்ளீட் ஆத்மா ஒரு பொழுதும் கம்ப்ளைண்ட் செய்யாது. இந்த மாதிரி ஆகியே விடும், ஆகத்தான் செய்கிறது என்ற இந்த வார்த்தைகளை கூறாதீர்கள். புதிய வருடம், புதிய வார்த்தைகள் மற்றும் புதிய அனுபவம் இருக்க வேண்டும். பழைய பொருளை பத்திரமாக வைத்திருப்பது நல்லதுதான், ஆனால் உபயோகிப்பதற்கு நன்றாக இருப்பதில்லை. அப்படியானால் ஏன் உபயோகிக்கிறீர்கள்? 5000 வருடங்களுக்காக பத்திரமாக வைத்துவிடுங்கள். ஆனால் பழையவைகளின் மீது அன்பு வைக்காதீர்கள். எப்பொழுதும் பக்த ஆத்மாக்கள், யாசிக்கும் ஆத்மாக்கள் மற்றும் தாகத்தில் இருக்கும் ஆத்மாக்களின் எதிரில் தன்னை சாக்ஷாத் தந்தை மற்றும் சாக்ஷாத்கார மூர்த்தி என்று புரிந்து நடந்து கொள்ளுங்கள். இந்த 3 வரிசைகளும் மிக நீளமானது. இந்த வரிசையை அகற்றுவதில் ஈடுபடுங்கள். தாகத்தில் இருக்கும் ஆத்மாக்களின் தாகத்தை தணியுங்கள். யாசிப்பவர்களுக்கு தானம் கொடுங்கள். பக்தர்களுக்கு பக்தியின் பலனாக தந்தை கிடைப்பதற்கான மார்க்கத்தை கூறுங்கள். இந்த வரிசையை முழுமையாக்குவதில் பிஸியாக இருந்தீர்கள் என்றால் தனக்காக ஏன், எப்படி என்று எழும் வரிசை முடிவடைந்துவிடும். நேரத்திற்காக காத்து கொண்டிருக்காதீர்கள். ஆனால் 3 விதமான ஆத்மாக்களையும் முழுமையாக்கும் முன்னேற்பாட்டில் இருங்கள். இப்பொழுது வினாசம் எப்பொழுது ஏற்படும் என்று கேட்க மாட்டீர்களே? ஏன், எப்படியேனும் வரிசையை அகற்றிவிட்டீர்கள் என்றால் மாற்றம் ஆவதற்கான நேரமும் முடிவடைந்துவிடும்.
சங்கம யுகத்தின் நேரம் சத்யுகத்தை விட உயர்ந்ததாக அனுபவமாகவில்லையா? களைப்படைந்து விட்டீர்களா? என்ன விநாசம் எப்பொழுது ஏற்படும் என்று கேட்கிறீர்கள் என்றால் களைப்படைந்து விட்டீர்கள். அதனால்தான் கேட்கிறீர்கள். தந்தைக்கு குழந்தைகள் மேல் அதிக அன்பு இருக்கிறது. தந்தைக்கு இந்த சந்திப்பு மிகவும் பிடித்திருக்கிறது மற்றும் குழந்தைகளுக்கு சொர்க்கம் மிகவும் பிடித்திருக்கிறது. சொர்க்கமோ 21 பிறவிகளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இந்த சங்கமயுகம் கிடைக்காது. எனவே களைப்படைந்து விடாதீர்கள். சேவையில் ஈடுபட்டு விட்டீர்கள் என்றால் பிரத்யக்ஷ பலனை அனுபவம் செய்வீர்கள். எதிர்கால பலனோ உங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் பிரத்யக்ஷ பலனின் சுகத்தின் அனுபவம் முழு கல்பத்திலும் கிடைக்காது. எனவே பக்தர்களின் கூக்குரலை கேளுங்கள். இரக்க மனமுடையவர் ஆகுங்கள். மகாதானி ஆகுங்கள். மகான் புண்ணிய ஆத்மாவின் பங்கை செய்யுங்கள். நல்லது. மாதிரி தந்தையின் கட்டளைப்படி நடக்கும் திட எண்ணம் உள்ள மற்றும் ஒரு நொடியில் கட்டளைப்படி நடப்பவர்களுக்கு தந்தைக்கு சமமாக எப்பொழுதும் உலகிற்கு நன்மை செய்யும் பெரும் வள்ளல், மகான், வரம் அளிப்பவர் மற்றும் அனைவரையும் சம்பன்னமாக்கக்கூடியவர்களுக்கு, எப்பொழுதும் தன்னை சேவையிலேயே ஈடுபடுத்தி கொண்டிருப்பவர்களுக்கு, அந்த மாதிரி தந்தைக்கு சமமான குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாதிகளுடன் உரையாடல். அனைவருக்கும் ஒரு விஷயத்தின் காத்திருத்தல் இருக்கிறது. அது எந்த விஷயம்? அது நான் யார் என்ற தொடக்கத்தின் விடுகதையாகும். அதுதான் கடைசி வரையிலும் இருக்கிறது. அனைவருக்கும் முடிவாக எதிர்காலத்தில் நான் யார் அல்லது மாலையில் நான் எங்கே இருக்கிறேன் என்ற இதன் காத்திருத்தல்தான் இருக்கின்றது. இப்பொழுது இந்த காத்திருத்தல் எப்பொழுது முடிவடையும்? 8இல் யார் இருப்பார்கள்? 100இல் யார் இருப்பார்கள்? 15,000த்திற்கோ கேள்வியே இல்லை என்று அனைவரும் மற்றவர்களுடன் உரையாடல் செய்கிறீர்கள். வெளிநாட்டினர் நாங்கள் எந்த மாலையில் இருப்போம் என்று யோசிக்கிறார்கள். மேலும் தொடக்கத்தில் வந்தவர்கள் கடைசியில் வந்தவர்கள் முதலில் இருக்க முடியும் என்று இதையும் யோசிக்கிறார்கள். எங்களுடைய இடம் இருக்கிறதா அல்லது கடைசியில் வந்தவர்களுக்காகவா என்று ஒன்றும் தெரியவில்லை என்றும் யோசிக்கிறார்கள். கடைசியில் என்னதான் கணக்கு? இவை அனைத்தும் தந்தையிடம் இருக்கிறது தான் இல்லையா? இன்னும் நிச்சயம் செய்யப்படவில்லை. நீங்கள் அனைவரும் கூட ஓவிய போட்டிக்கான படத்தை எப்படி தேர்ந்தெடுத்தீர்கள்? முதலில் கொஞ்ச படங்களை பிரித்து தனியாக எடுத்தீர்கள். பின்பு அதிலிருந்து முதல், 2வது மற்றும் 3வது எண் கொடுத்தீர்கள். முதலில் தேர்ந்தெடுத்து பிரிக்க வேண்டியதாக இருக்கிறது. பிறகு வரிசை கிரமம் நிச்சயிக்கப்படுகிறது. அப்படி இப்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் 1, 2, 3 என்று நிச்சயிக்கப்படவில்லை. பிற்காலத்தில் வருபவர்களுக்கு என்ன ஆகும்? எப்பொழுதும் சில இடங்கள் கடைசி வரையிலும் இருக்கும். முன்பதிவு நடக்கிறது என்றாலும் கடைசி வரையிலும் கொஞ்சம் கோட்டா, அதாவது பிரத்யேக ஒதுக்கீடு வைக்கிறார்கள். அது கோடியிலும் சிலர், சிலரிலும் சிலராக இருப்பார்கள். நல்லது. நீங்கள் அனைவரும் எந்த மாலையில் இருக்கிறீர்கள்? தங்கள் மேல் நம்பிக்கை வையுங்கள். ஏதாவது அந்த மாதிரி அதிசயமான விஷயம் நடக்கும். அதன் ஆதாரத்தில் உங்கள் அனைவரின் நம்பிக்கை நிறைவேறியே தீரும். அஷ்டரத்தினங்களின் விசேஷம் ஒரு விசேஷமான விஷயத்தினால் இருக்கிறது. அஷ்டரத்தினங்கள் என்ன இருக்கின்றனவோ அவைதான் இவர்களுடைய நினைவு சின்னம். அந்த ஒவ்வொரு சக்தியும் அவர்களுடைய வாழ்க்கையின் நடைமுறையில் தென்படும். அஷ்ட சக்திகள் என்னென்ன இருக்கின்றனவோ அவைதான் இவர்களுடைய நினைவு சின்னம். அந்த ஒவ்வொரு சக்தியும் அவர்களுடைய வாழ்க்கையின் நடைமுறையில் தென்படும். ஒருவேளை நடைமுறை வாழ்க்கையில் ஒரு சக்தி கூட குறைவாக தென்படுகிறது என்றால், எப்படி ஒருவேளை சிலையில் ஒரு கை துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்றால் பூஜைக்குரியதாக ஆவதில்லை. அதே போன்று ஒருவேளை ஒரு சக்தியாவது குறைவாக தென்படுகிறது என்றால் அஷ்ட தேவதைகளின் பட்டியலில் இதுவரை நிச்சயிக்கப்படவில்லை என்றுதான் கூறுவோம். 2வது விஷயம், அஷ்ட தேவதைகள் பக்தர்களுக்காக விசேஷமாக இஷ்ட தேவதைகளாக நம்பப்படுகிறார்கள். இஷ்ட தேவதை என்றால் மகான் பூஜைக்குரியவர். இஷ்ட தேவதை மூலமாக ஒவ்வொரு பக்தருக்கும் ஒவ்வொரு விதமான விதி மற்றும் சித்தி பிராப்தி ஆகிறது. இங்கேயும் யார் அஷ்டரத்தினமாக இருப்பாரோ அவர் பிராமண பரிவாரத்தின் எதிரில் இப்பொழுது கூட இஷ்டமானவராக, அதாவது ஒவ்வொரு எண்ணம் மற்றும் நடத்தை மூலமாக
விதி மற்றும் சித்திக்கான வழிகாட்டுபவராக அனைவர் எதிரிலும் இப்பொழுது கூட அதே போலவே மகானாக ஏற்றுக்கொள்ளப்படுவார். அப்படி அஷ்டசக்திகளும் நிறைந்திருக்கும் ஈஸ்வரிய குடும்பத்தின் எதிரில் இஷ்டமானவர், அதாவது உயர்ந்த ஆத்மா, மகானாத்மா, வரதானி ஆத்மாவின் ரூபத்தில் இருப்பார். இதுவே அஷ்டரத்தினங்களின் விசேஷமாகும். நல்லது. பார்ட்டிகளுடன் உலகின் வைப்ரேஷனிலிருந்து, அதிர்வலைகளிலிருந்து மற்றும் மாயாவிடம் பாதுகாப்பாக இருப்பதற்கான வழி: 1. எப்பொழுதும் ஒரே தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த முழு லைப்பிலேயே இருந்தீர்கள் என்றால் மாயாவின் விதவிதமான தாக்குதலிலிருந்து பாதுகாப்பாக இருக்க முடியும். எப்பொழுது போர்க்களத்தில் குண்டுகள் போடுகிறார்கள் என்றால் பூமிக்கடியில் சென்று விடுவார்கள். அதனால் அந்த குண்டுகளின் பாதிப்பு அவர்களுக்கு ஏற்படுவதில்லை. அதுபோலவே எப்பொழுது ஒருவரின் லைப்பிலேயே இருந்தீர்கள் என்றால் உலகியல் வைப்ரேஷனிலிருந்து, மாயாவிடமிருந்து பாதுகாப்பாக இருப்பீர்கள். எப்பொழுதும் பத்திரமாக இருப்பீர்கள். தாக்குவதற்கு மாயாவிற்கு தைரியமே இருக்காது. எனவே தந்தையின் நினைவு என்ற முழு லைப்பிலேயே மூழ்கியிருங்கள். இதுதான் பாதுகாப்பிற்கான சாதனம். 2. தந்தையின் நெருக்கமான இரத்தினங்களின் அடையாளம். தந்தையின் நெருக்கத்தில் இருப்பவர்களின் மேல் தந்தையின் சத்தியமான தொடர்பின் தாக்கம் ஏற்பட்டிருக்கும். சத்தியமானவரின் தொடர்பின் தாக்கம் ஆன்மீக நிலையாகும். அப்படி நெருக்கமான இரத்தினங்கள் எப்பொழுதும் ஆன்மீக நிலையில் நிலைத்திருப்பார்கள். உடலில் இருந்து கொண்டே விலகியிருப்பவராக ஆன்மீக நிலையில் நிலைத்திருப்பார்கள். உடலை பார்த்து கொண்டும் பார்க்காமல், மேலும் ஆத்மா எது கண்களில் புலப்படாததோ அது பிரத்யக்ஷமாக தென்பட வேண்டும். இதுதான் அதிசய காரியமாகும். ஆன்மீக மகிழ்ச்சியில் இருப்பவர்கள்தான் தந்தையின் துணைவனாக ஆக முடியும். ஏனென்றால் தந்தை பரமாத்மாவாக இருக்கின்றார். 3. பழைய உலகத்தின் அனைத்து கவர்ச்சிகளில் இருந்தும் விடுபட்டிருப்பதற்கான சகஜமான யுக்தி. நாம் அழியாத பொக்கிஷத்தின் அதிபதிகள் என்ற போதையில் எப்பொழுதும் இருங்கள். தந்தையின் பொக்கிஷமான ஞானம், சுகம், சாந்தி, ஆனந்தம் மற்றும் அனைத்து குணங்களும் நம்முடையது. குழந்தை தந்தையின் அனைத்து சொத்திற்கும் இயல்பாகவே அதிபதியாகின்றார். அதிகாரி ஆத்மாவிற்கு தன்னுடைய அதிகாரத்தின் போதை இருக்கிறது. போதையில் அனைத்தும் மறந்து விடுகிறது இல்லையா? எந்த நினைவும் இருப்பதில்லை. நான் மற்றும் தந்தை, இந்த ஒரு நினைவு மட்டும் இருக்கட்டும். மேலும் இதே நினைவு மூலம் பழைய உலகத்தின் கவர்ச்சியிலிருந்து தானாகவே விடுபட்டு விடுவீர்கள். போதையில் இருப்பவர்களின் எதிரில் இலக்கும் எப்பொழுதும் தெளிவாக இருக்கும். ஃபரிஷ்தா மற்றும் தேவதையாவதுதான் இலக்காகும். 4. ஒரு நொடியின் அதிசயமான செயல் மூலமாக மதிப்புடன் தேர்ச்சி பெறுபவராக ஆக வேண்டும். ஒரு வினாடியின் செயலானது இந்த நேரம் உடலில் வருவது மற்றும் அடுத்த நேரம் உடலிலிருந்து விலகி உடலற்ற நிலையில் நிலைத்திருப்பது. இந்த ஒரு நொடியின் காரியத்தின் பயிற்சியுடையவராக இருக்கிறீர்களா? எப்பொழுது விரும்புகிறீர்களோ, எப்படி விரும்புகிறீர்களோ அதே நிலையில் நிலைத்திருக்க முடிய வேண்டும். கடைசி பரீட்சை ஒரு நொடிக்கானதாக இருக்கும். அந்த ஒரு நொடியில் குழப்பத்தில் வந்தால் தோல்வியடைந்து விடுவீர்கள். ஸ்திரமாக இருந்தால் தேர்ச்சி பெற்று விடுவீர்கள். அந்த மாதிரி கட்டுப்படுத்தும் சக்தி இருக்கிறதா? இப்பொழுது அந்த மாதிரியான பயிற்சி தீவிரமான ரூபத்தில் இருக்க வேண்டும். எவ்வளவு குழப்பம் இருக்குமோ அந்த அளவு தன்னுடைய மனநிலை மிக அமைதியானதாக இருக்க வேண்டும். எப்படி கடல் வெளியில் சப்தம் நிறைந்ததாக இருக்கிறது, உள்ளே முற்றிலும் அமைதி. அந்த மாதிரி பயிற்சி வேண்டும். கட்டுப்படுத்தும் சக்தி உள்ளவர்கள்தான் உலகை கட்டுப்படுத்த முடியும். யார் தன்னை கட்டுப்படுத்த முடியாதவரோ அவர் உலக ராஜ்யம் எப்படி செய்வார்? உள்ளடக்கும் சக்தி வேண்டும். ஒரு நொடியில் விஸ்தாரத்திலிருந்து சாரத்தில் சென்றுவிட வேண்டும் மற்றும் ஒரு நொடியில் சாரத்திலிருந்து விஸ்தாரத்தில் வந்துவிட வேண்டும். இதுதான் அதிசயமான காரியமாகும். 5. அதீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே இருங்கள். உங்களை அனைத்து ஆத்மாக்கள் சுகத்தில் ஆடிக்கொண்டிருப்பதை பார்த்து துக்கமானவர்கள் சுகமானவர்களாக ஆகிவிட வேண்டும். உங்களுடைய கண்கள், வாய், முகம் அனைத்தும் சுகம் கொடுக்க அந்த மாதிரி சுகம் நிறைந்தவராக ஆகுங்கள். அந்த மாதிரி யார் சுகம் நிறைந்தவர்களாக ஆகிறார்களோ அவர்களுக்கு எண்ணத்தில் கூட துக்க உணர்வுகள் வர முடியாது. நல்லது. வரதானம்:
தந்தை மற்றும் சேவையில் மூழ்கி இருக்கக்கூடிய தடையற்ற நிரந்தர சேவாதாரி ஆகுங்கள். எங்கு சேவையின் ஊக்கம் இருக்கிறதோ அங்கு அநேக விஷயங்களிலிருந்து சுலபமாகவே விலகிவிடுவார்கள். ஒரு தந்தை மற்றும் சேவையில் மூழ்கியிருந்தீர்கள் என்றால் தடையற்றவராக நிரந்தர சேவாதாரியாக சுலபமாக மாயாவை வென்றவராக ஆகிவிடுவீர்கள். அவ்வப்பொழுது சேவையின் வடிவம் மாறுகிறது, மேலும் மாறிக்கொண்டே இருக்கும். இப்பொழுது உங்களுக்கு அதிகமாக கூற வேண்டியதாக இருக்காது. ஆனால் அவர்கள் இது உயர்ந்த காரியமாகும், எனவே எங்களையும் சகயோகி ஆக்குங்கள் என்று அவர்களே கூறுவார்கள். இது நேரத்தின் அருகாமையின் அடையாளமாகும். எனவே மிகுந்த ஊக்கம் உற்சாகத்தோடு சேவை செய்து முன்னேறி சென்று கொண்டே இருங்கள். ஸ்லோகன்: நிரம்பிய நிலையில் நிலைத்திருங்கள். இயற்கையின் குழப்பத்தை கடந்து செல்லும் மேகத்திற்கு சமமாக அனுபவம் செய்யுங்கள். ஓம் சாந்தி. तो बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।